வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்தியாவின் செமிகண்டக்டர் கனவு இது நிஜமாகுமா? 2030க்குள்ள தைவான நம்ம சென்னை முந்திடுமா? வாங்க இத பத்தி விரிவாக அலசுவோம். நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல். டெக்னாலஜி உலகத்தோட அடுத்த சிப் சாம்ராஜ்யமா இந்தியா உருவாக முடியுமா? இது சாதாரண பில்லியன் டாலர் கேள்வி இல்ல, இது ஒரு ட்ரில்லியன் டாலர் கேள்வி. முதல்ல நாம எந்த அளவுக்கு பெரிய ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கணும் புரிஞ்சுக்கணும். 2026ல இந்த உலக செமிகண்டக்டர் மார்க்கெட்டோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 627.6 பில்லியன் டாலர். அப்பாப்பா, இந்தியா குறிவைக்கிற பரிசு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. ஆனா இந்த மார்க்கெட்ல ஒருத்தர் தான் ராஜா, அது தைவான். குறிப்பா நாம இன்னைக்கு பயன்படுத்துற ரொம்ப அட்வான்ஸ்டு சிப்ஸ், அதாவது 10 நானோமீட்டருக்கும் குறைவான சிப்ஸ்ல 92% தைவான் மட்டுமே தயாரிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம கையில இருக்கிற போன்ல இருந்து நாம அனுப்புற ராக்கெட் வரைக்கும் எல்லாமே அந்த ஒரு சின்ன தீவை நம்பி தான் இருக்கு. இது உலக சப்ளை செயினோட மிகப்பெரிய வீக்னஸ். மத்த எல்லா நாடுகளும் சேர்ந்து வெறும் 8% தான் பண்றாங்க. இந்த ஆட்டத்துல இருக்கிற இன்னொரு பெரிய பிளேயர் யாருன்னா சீனா. அவங்க பழைய டெக்னாலஜி சிப்ஸ் தயாரிக்கிறதுல கிங். சிப்ஸை பேக் பண்ணி டெஸ்ட் பண்ற மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 38% அவங்க கையில தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கும் ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு. ரொம்ப அட்வான்ஸ்டு சிப்ஸ் தயாரிக்கணும்னா அவங்க வெளிநாட்டு மெஷின்களை, குறிப்பா ASMLோட மெஷின்களை நம்பி தான் இருக்கணும். இதுதான் அவங்களோட பெரிய தலைவலி. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்தியா ஒரு பிரம்மாண்டமான டார்கெட்டோட உள்ள வருது. 2030க்குள்ள இந்தியாவோட செமிகண்டக்டர் மார்க்கெட்டை 100 பில்லியன் டாலரா மாத்தணும். இதுதான் இப்ப நம்ம லட்சியம். இது வெறும் பேச்சோட நிக்கல, இந்தியா ஏற்கனவே களத்துல இறங்கிடுச்சு. யோசிச்சு பாருங்க, 1,60,000 கோடி ரூபாய் முதலீடு இந்த துறைக்குள்ள வந்தாச்சு. இதிலிருந்தே தெரியுது இந்தியா எவ்வளவு சீரியஸா இந்த விஷயத்தை எடுத்திருக்குன்னு. இந்த பயணத்தோட முதல் மைல்கல் குஜராத்ல தோலேராங்கிற இடத்துல டாடா எலக்ட்ரானிக்ஸ் அமைக்க போற இந்தியாவின் முதல் பிரம்மாண்டமான செமிகண்டக்டர் ஃபேப். இதுக்கு அவங்க பண்ற முதலீடு மட்டும் 11 பில்லியன் டாலர். இது வெறும் கனவு இல்ல, நிஜமாக போகுதுங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. சரி, அப்போ இந்தியாவோட பிளான் என்ன? இது ஏதோ ஒரு ஃபேக்டரி கட்டுற விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான 4 முனை வியூகம். அதாவது நார்த்ல டிஸ்ப்ளே சிப்ஸ், சவுத்ல அட்வான்ஸ்டு பேக்கேஜிங், வெஸ்ட்ல சிலிகான் வேஃபர் தயாரிக்கிற ஃபேப்கள், ஈஸ்ட்ல அடுத்த தலைமுறை சிப்ஸ்னு நாடு முழுக்க ஒரு முழுமையான சப்ளை செயினை உருவாக்குறது தான் திட்டம். இப்ப வாங்க இந்தியாவோட மிகப்பெரிய பலம் என்னன்னு பாப்போம். அது நம்ம மக்கள் தான், நம்ம திறமை. ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. உலகத்துல செமிகண்டக்டர் டிசைன் பண்ற ஒவ்வொரு 5 இன்ஜினியர்ல ஒருத்தர் இந்தியர். ஆமாங்க, 20%. இது சாதாரண விஷயம் இல்ல. சிப் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதை டிசைன் பண்ணணும். அந்த மூல சக்தி நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு. அடுத்த மிகப்பெரிய அட்வான்டேஜ் காசு, அதாவது செலவு. நம்ம மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் சொல்ற மாதிரி இந்தியால ஒரு சிப்பை தயாரிக்கிற செலவு உலக சராசரியை விட 15-30% வரைக்கும் குறைவு. இந்த விலை வித்தியாசம் இருக்கே, அது உலக கம்பெனிகளை இந்தியா பக்கம் இழுக்கிற ஒரு மேக்னெட் மாதிரி. இந்த 2 பலத்தோட அரசாங்கத்தோட முழு ஆதரவும் சேரும்போது தான் இந்த கேம் மொத்தமா மாறுது. BLI, DLI மாதிரி திட்டங்கள் மூலமா ஒரு கம்பெனி 100 ரூபாய் முதலீடு செஞ்சா அதுல சரி பாதிய, அதாவது 50 ரூபாய அரசாங்கமே மானியமா கொடுத்துடுது. யோசிச்சு பாருங்க, இது ஒரு சாதாரண சப்போர்ட் இல்ல, ஒரு பக்கா கேரண்டி. ஆனா இந்த பயணம் பூ போட்ட பாதை இல்ல. முன்னாடி பெரிய மலை மாதிரி சவால்கள் இருக்கு. முதல் சவால் தண்ணீர். ஒரு சிப் ஃபேக்டரிக்கு ஒரு நாளைக்கு 60 லட்சம் கேலன் வரைக்கும் அதிதூய நீர் தேவைப்படுமா. இது பல சின்ன நகரங்களோட ஒரு நாள் குடிநீர் தேவையை விட அதிகம். இதுவே ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேலஞ்ச். ரெண்டாவது சவால் திறமையில இருக்கிற ஒரு பெரிய கேப். நம்மகிட்ட சிப் டிசைன் பண்ண இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அது உண்மைதான். ஆனா அந்த ஃபேக்டரியை நடத்த தெரிஞ்ச ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர்ஸ் அங்கதான் ஒரு பெரிய பற்றாக்குறை இருக்கு. 2027க்குள்ள நமக்கு 3 லட்சம் ஃபேப்ரிடி இன்ஜினியர்ஸ் தேவை. ஆனா இப்ப இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ண போறோங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி. மூணாவது சவால் ரொம்பவே சிக்கலானது, சீனா. 2026-27 நிதியாண்டுல சீனாவோட நம்ம வர்த்தக பற்றாக்குறை கிட்டத்தட்ட 100 பில்லியன் டாலர். சிம்பிளா சொல்லணும்னா, நாம அவங்களுக்கு விக்கிறத விட அவங்க கிட்ட இருந்து வாங்குறது பல மடங்கு அதிகம். இப்படி நம்மளோட முக்கிய போட்டி நாட்டை நம்பி இருக்கிறது நம்மளோட ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் வீக்னஸ். அப்போ இந்த சவால்களை எல்லாம் தாண்டி ஜெயிக்கிறது எப்படி? இதுக்கு நிபுணர்கள் சொல்றது ஒரு 5 பாயிண்ட் பிளான். 1, வெளிநாடுகளை நம்பி இருக்கிறத குறைச்சு உள்நாட்டிலேயே எல்லாத்தையும் தயாரிக்கணும்.
2 புதுசா கண்டுபிடிக்கிறத ஊக்கப்படுத்தணும். 3 இந்தியாவை விலை குறைவான அதே சமயம் நம்பகமான ஒரு பார்ட்னரா உலகத்துக்கு காட்டணும். 4 அட்வான்ஸ்டு பேக்கேஜிங் மாதிரி அடுத்த ஜெனரேஷன் டெக்னாலஜில நாமளே லீடரா வரணும். கடைசியா 5வது அமெரிக்கா, ஜப்பான், தைவான் மாதிரி நாடுகளோட நம்ம உறவை இன்னும் வலுப்படுத்திக்கணும். சரி, நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். 2030க்குள்ள சென்னை தைவான முந்திடுமா? இதுக்கு நேரடியான பதில் சொல்றது கஷ்டம். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லலாம். இந்த $1 ட்ரில்லியன் ரேஸ் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. ஆட்டம் இனிமேதான் சூடு பிடிக்க போகுது.